நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்திகளில் ஒரு 58 பில்லியன் யூஎஸ் டாலர் அதை பற்றி முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். அதுக்கு அடுத்து சவுதி அரேபியா ஒரு மாதிரி அவங்களுடைய நிலைமையை பற்றி அல் ஜசீரா ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் ஏதோ ஒரு வைரஸ் உலகத்தை இப்போ சுற்ற ஆரம்பிச்சிருக்காமே, அதை பற்றியும் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நமக்கு முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம்னா, சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல் ஜசீரா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அல் ஜசீரா கன்ஃபார்ம் சவுதி அரேபியா இஸ் அஃபிஷியலி லூசிங் பேஷன்ஸ் அண்ட் த்ரெட்டனிங் டு இன்வோக் ஆர்டிகல் 51 டு மிலிட்ரி டிஃபென்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு. அமெரிக்கா இதில் நீங்கள் ஒன்றும் இங்கே ஆணியே பிடுங்க வேண்டாம், நீங்கள் இது வரைக்கும் பிடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணி, அதனால் பேசாமல் கிளம்பி போங்க, எங்களோட பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கோம். இது முன்னாடி செய்தியாக வந்துச்சு. ஆனால் இப்போ அல் ஜசீரா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சவுதி அரேபியா தே ஆர் லூசிங் பேஷன்ஸ். அவங்களுடைய பொறுமையை சோதிக்காத, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்னு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப்ஸ் டிசாஸ்ட்ரஸ் warmongering is about to drag the entire Middle East into a catastrophic regional war. நீ சும்மா இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு பேசாமல் ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் வழக்கம் போல் இஸ்ரேல் காசாவை அடிப்பாங்க, லெபனான் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி கொஞ்சம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஈரான் வேடிக்கை பார்த்துருப்பாங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்களோட வேலையை பார்த்துருப்போம், நாங்கள் பாட்டு ஜாலியாக இருந்திருப்போம். அதை விட்டு போட்டு ஈரானோட ரெஜிமே சேஞ்ச் பண்ண போகிறேன், அங்கே என்னமோ அந்த செறிவூட்டலை நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஸ்டாப் பண்ண போகிறேன், ஈரானை ஒரு வழி பண்ணிவிட்டு உங்களுக்கு பூரா நான் பெரிய அளவுக்கு ஒரு அரணாக இருக்க போகிறேன், அப்படியே இப்படியான்னு சொல்லி போட்டு கடைசியில் நீங்கள் பார்த்தா இங்கே பூரா பாலாகி போய் நீயும் வீணாக போய் எங்களையும் வீணாக்கி இந்த இடம் ரொம்ப கெட்டஸ்ட்ராஃபிக் பொசிஷனுக்கு கொண்டு சேர்த்துருக்க. இப்போ ஒரு வார் ப்ரோன் ஏரியாவாக நிம்மதியே இல்லாமல், முன்னாடியாவது அவங்க சண்டை போட்டுட்டு இந்த இதில் ஒரு ஜோர்டானோ சிரியாவோ லெபனானோ பாலஸ்தீன் அப்படின்னு அவங்க பாடாப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு பக்கம் படுற பாடோட நாங்கள் ரொம்ப பாடாப்படுறோம் உன்னால். அதனால் இதெல்லாம் வேண்டாம், நீ பேசாமல் நீ ஆணி விடுங்கினதே போதும், பேசாமல் கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு இடத்த கொடுத்து மடத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து முடிச்சு கடைசியில் நாங்கள் பயந்து போய் உட்கார வேண்டியிருக்கு. நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களோட பாதுகாப்பை நாங்களே பார்த்துக்கிறோம், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு கடைசியாக அவங்க எச்சரிக்கை விட்டுட்டாங்க. அது அஃபிஷியலாக கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அல் ஜசீராவில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தலையாய பிரேக்கிங் முக்கியமான செய்தி. சரி, இப்போது நம்ம கேரளாக்கார் மிடில் ஈஸ்டில் பயங்கரமாக கோலோச்சுற ஒருத்தர், அவரை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி இட்டுக்கட்டின செய்தியா இட்டுக்கட்டாத செய்தியான்னு தெரியாது, ஆனால் செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி என்ன அப்படின்னா, நம்ம லூலு மாலோட ஓனர் யூசுஃப் அலியா அவர் பேர், அவரை பற்றின ஏற்கனவே வேற ஒரு இதில் காணொலியில் பேசியிருக்கோம். ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்து அங்கே கேரளாவிலேருந்து அப்புறம் அங்கே போய் இன்றைக்கி பார்த்தா எக்கச்சக்கமான அளவு, ஐ திங்க் ஒரு 60,000 கோடி ரூபா சொத்தோட பயங்கரமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அப்புறம் அவரை பற்றின காணொலி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்பப்போ அவர் துபாயில் என்ன செய்வார்னா அப்படியே நடந்து போவார். அவர் கூட படைகள் யார் அப்படின்னா, அந்த மாதிரி அரபிக் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கந்தூரா போட்டு தலையில் ரிங்கை போட்டு அப்படி கூடவே அப்படி போவாங்க. இவர் கோட் சூட்டு போட்டு ஜம்முன்னு அப்படி போக, இவருக்கு பின்னாடி மற்றவங்கள்லாம் ஏன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு முன்னாடியே அரப்ஸ் கூட நம்ம ஆட்கள் பின்னாடி போகிற மாதிரி இப்போ அவருக்கு பின்னாடி அரப்ஸ் எல்லாம் போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவருக்கு கூப்பிட்டு இவிட வரும், எத்தனை கிலோமீட்டர் இவிட உண்டு அப்படின்னு அவர் பேசுவார். 30-40 கிலோமீட்டர் உண்டு, சி திஸ் ஃபுல்லோ 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே அரப்ஸ்ட்டை பயங்கரமாக அப்படி எல்லாம் பேசி அப்புறம் அவருக்கு அந்த இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எல்லார்ட்டையும் ரொம்ப சகஜமாக பழகிறாரு அப்படின்னா. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் விபத்து, அப்புறம் விபத்து டைமில் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து நிறைய செல்வம் இது எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப ஆதரிச்சார் கேரளாவில் அப்படிங்கிறதெல்லாம் பேச இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ அவரை பற்றின ஒரு நெகட்டிவ் செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் எஸ்பிஐயில் நிறைய கடன் வாங்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபா ஒரு மால் வைக்கணும், அது இடத்த வாங்கி கட்டி எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பொருட்கள்லாம் கொண்டு அடிக்கலாம் வைக்கிறதுக்கு ஒரு 1000 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவர் ஸ்டேட் பேங்க்கில் 3000 கோடி ரூபா அதை பெருசாக காமிச்சு 3000 கோடி ரூபா வாங்குறாரு. வாங்கி
அது 1000 கோடி ரூபா இங்கே செலவு பண்ணுறாரு, 2000 கோடி ரூபா பழைய கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாரு. அதில் அவர் வந்து இந்த இதை வந்து ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வர்றதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இங்கே சவுத்துலேருந்து யாராவது ஒருத்தன் வளர்ந்தான்னா உடனே அம்பானி, அதானி, குஜராத்திகளுக்கு, பனியாக்களுக்கு பிடிக்காது. அவங்க மட்டும் எல்லா வேலையும் பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு 5,00,000 கோடி 8,00,000 கோடி அப்படின்னு அந்தாந்தன்னு சொல்லி ஒரு 23,50,000 கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணி இந்தியா விட்டு ஓடி போன காசுலேருந்து, இந்தியா வந்து ரைட் ஆஃப் பண்ண காசுலேருந்து எக்கச்சக்கமாக அவங்க எல்லாம் பண்ணலாம். இந்தியாவை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு குஜராத்திகளுக்கு தான் முழு உரிமையும் பட்டம் எழுதி கொடுத்துருக்கு. வேறு சவுத்துலேருந்து வேறு யாரும் வந்து தொழில் கூட பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவநாடார் பார்த்தா அவரோட மனைவி வந்து நார்த் இந்தியன், அதனால் சரி போனால் போகுது அப்படின்னு மன்னிச்சு விட்ருவாங்க போல இருக்குது. இங்கே எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து காஃபி டே ஓனர் அவர்கிட்ட வந்து பாடாப்படுத்தி அதை வந்து அவர் தற்கொலை பண்ண வச்சு அப்புறம் அதை ஒரு வழி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அண்ணாச்சி நம்ம சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி கண்ணு வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். என்ன பண்ணாலும் இங்கே வளர விடவே மாட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து ஈட்டிய அந்த நிறுவனர் இருக்கார், அவரோட மகன் புகாரி, இவர் வந்து இதில் பவர் பிளான்ட் வச்சுருந்தார். 1000 மெகாவாட்ஸுங்கிறத 2000 மெகாவாட்ஸ் 3000 மெகாவாட்ஸை மாற்றணும் அப்படின்னு வரும்போது அவர் பேரில் இடி ரைடு பண்ணி எக்கச்சக்கமாக பிரச்சனை பண்ணி 2.5 வருஷம் ஜெயிலில் போட்டு, அப்புறம் அந்த டைமில் ரொம்ப லோ ரேட்டுக்கு அதானி வந்து அந்த பவர் பிளான்ட்டை வாங்கிட்டு இப்போ பார்த்தா கோர்ட்டில் சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள எதால் அடிக்கிறது? அந்த ஈடியாக இருக்கட்டும், அதை பிடிச்சதாக இருக்கட்டும், அவங்களை எதால் அடிக்கிறது? அவங்க வந்து என்னென்னா இப்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த சொன்ன பேப்பர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா 2.5 வருஷம் திரும்பி போன வாழ்க்கை, அவர் கையில் இருந்த ஒரு பெரிய கனவோடு இருந்தார்ல, அந்த இதில் பவர் பிளான்ட் வச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ரீஜனில் ஏரியாவுக்கு வந்து நான் வந்து பவர் சப்ளை பண்ணுன்னு சொன்னேன். அந்த இவர் இருக்கார்ல அப்துல் ரஹ்மான் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் மகன் புகாரி, ஆமாம் புகாரி நினைக்கிறேன், அவர் 2.5 வருஷம் ஜெயிலேருந்து இப்போ திரும்பி வெளியே வந்திருக்கிறாரு. அப்போது அவரோட வாழ்க்கையை வந்து யார் திருப்பி கொடுக்குறது? இந்த மாதிரி இப்போ பார்த்தா கடைசி எப்படியோ கூட்டி கழிச்சு பாருங்கள், அப்படியே கனெக்டிங் த டாட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து இடி ரைடு அது யார் பண்ணுவா? அமித்ஷா பண்ணுவார் அல்லது மோடி பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு அவர் வந்து ஆமாம் தப்பாக இருக்குது அப்படின்னு பிடிச்சி உள்ளே போடுவாங்க. ஏன்னா இந்தோனேஷியாவில் நிலக்கரி வாங்குறதுல ஊழல் வந்துருச்சு, இது வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி, அதாவது பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல லஞ்சம் கொடுப்பாங்க, ஊழல் இருக்கும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி ஏன் இங்கே அதானி லஞ்சம் கொடுக்கல? இப்போ தான் அமெரிக்காவில் வந்து 2000 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு பிடிவாரண்டு போட்டாங்க, அவர் மேலே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, அது அதானி வந்து ஒரு 10 பில்லியன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1,00,000 கோடி நான் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே ரைட், நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன இந்த ஒரு விவேக் படத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை காதலிச்சு இது கற்பழிச்சியா கெடுத்தியா, ஆமாம் அதுக்கு உனக்கு வந்து ஃபைன் 2000 ரூபா, சரி ஓகே நான் வந்து நான் ஓகே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ விவேக் வந்து அவர் கேட்பார், நீ வந்து அப்போது ஒவ்வொரு முறையும் நீ வந்து அங்கே ரேப் பண்ணிவிட்டு நீ வந்து ஃபைனை கட்டுறியா? அப்படின்னா இல்லை, நான் இங்கே ரேப் பண்ணுறதுக்கு நான் போன மாதமே நான் ஃபைனை கட்டிட்டேன், போன பஞ்சாயத்துலேயே கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அங்கே அமெரிக்காவிலே பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களாம், அங்கேயே நிறையா லஞ்சம் கொடுப்பாங்களாம். அந்த லஞ்சத்தை கண்டுபிடிச்ச உடனே அரெஸ்ட் வாரண்ட்டு அமெரிக்கா அது சொல்லுவாங்களாம். அப்போ அமெரிக்கா வந்து அவன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு துப்பணுமா அமெரிக்காவை பார்த்து? 10 பில்லியன் US நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அப்போ அதானி பண்ண தப்பெல்லாம் வந்து சரியாக போச்சா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இங்கே லூலு மால் யூசுஃப் அலி மேலே அலிகேஷன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன, உலக அளவில் லூலு மால் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. தென்னிந்தியாவிலேருந்து அதுவும் ஒரு கேரளாக்காரி இவ்வளோ தூரம் பெருசாக வளர முடியுதே. உத்தரப்பிரதேசில் வந்து லூலு மால் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, நிறைய இடங்களில் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. விட்டால் இந்தியா அளவில் நீங்கள் வந்து இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டியா, டிமார்ட்டுக்கு போட்டியா, ஸ்பாருக்கு போட்டியா, எல்லாத்துக்கும் போட்டியா லூலு மால் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான பிரச்சனை. உடனே இந்த மாதிரி லேசாக அப்படி ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசை வாங்கி அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் ஒரு வழி பண்ணி முடித்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போய் அவர் வந்து ஒரு மாதிரி டிகிரேட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அவர் வந்து கீழே இறக்கி அப்புறம் எங்கெல்லாம் லூலு மால் இருக்கோ அதை பூரா வந்து நீங்கள் வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷோ அல்லது டிமார்ட்டோ அப்படின்னு மாற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லி முடிச்சுருவாங்க. ஸோ இதில் வந்து இப்போது கேரளா அரசு அப்புறம் தென்னிந்தியா எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி பெரிய இவங்களுக்கு
நம்மளுடைய தொழில் அதிபர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா திருப்பூரில், கோயம்புத்தூரில் பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க. அவங்க அவ்வளோ பேருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தொழில் நல்லா வந்தால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு செய்தியாக வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வந்து நம்ம அப்படியே ஈரான் பக்கம் போனோம்னா, ஈரானில் பழைய ஆள் இருக்கார்ல, இது முகமது அகமதினேஜாத். அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டிலே வந்து குண்டை போட்டிருக்காங்க இவங்க இஸ்ரேல்காரங்க. ஆனால் அவரை அடிக்கிறதுக்கு இல்லை, ஐஆர்ஜிசி அடிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இப்போ அவரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணி அடுத்து வந்து லீடராக வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானில் என்ன நடக்கும்? இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கிற அந்த டீம் ஐஆர்ஜிசி சேர்ந்து அவங்க சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி, அதுக்கப்புறம் அப்பாஸ் ஆராக்சி, இவங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஒன்றும் நடக்காது. ஆனால் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ முதல்ல சொன்னல $58 மில்லியன் அப்படின்னு. அது என்னென்னா, இங்கே இதில் ஈரானோட பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் இதுக்கு அப்ரூவலுக்கு போயிருக்கு. என்ன பேப்பர்னா, இது வந்து ட்ரம்ப் அண்ட் நெதன்யாகு இவங்க 2 பேர் தலையெடுக்கணும். ரொம்ப சிம்பிள். அது தலையை வாரணுமோ, தலையை சீவணுமோ, அல்லது கழுத்தோடு சேர்த்து வெட்டி கொண்டு வரணுமோ அதெல்லாம் தெரியாது. 2 பேருக்கும் நரகத்தை காமிக்கணும். அப்படி காமிக்கிற ஆளுக்கு $58 மில்லியன் நம்ம ரூபாய்க்கு வந்து 550, சும்மா 550 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு கோடி, ஒரு டைமில் வந்து ரஜினிகாந்த் சம்பளம் 1 கோடி, அப்போ வந்து ராஜ்கிரண் வந்து 1 கோடியே 10 லட்சம், எப்போ 1 கோடி ரூபா சம்பளமா அப்படின்னு பேசியிருந்த நேரத்தில் அப்போ வந்து 100 கோடி, 10 கோடி, 20 கோடின்னு எப்போ 10 கோடியாமோ, இன்றைக்கி வந்து 550 கோடியா அப்படின்னு சொல்கிறதில்ல, ஒரு சும்மா போகிற பக்கத்தில் 550 கோடி அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு தான். ஏன்னா நம்ம ஊரில் லஞ்சம் லாவண்யம் எக்கச்சக்கமாகி போய் பொதுமக்கள் வந்து வறுமையாகவும், அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப செழுமையாகவும், அவங்க கையில் லஞ்சம் எக்கச்சக்கமாகவும் போய் 1000 கோடிகளுங்கிற ரொம்ப சாதாரணமாக கேட்டால் இவங்க வந்து ஒரு 10,000 கோடி வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஒரு 1,00,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இது எதுக்கு இது கம்பேரிசன் அப்படின்னா, நம்ம மக்களுடைய மனநிலையிலேயே 550 கோடி, இவங்களுக்கு 2 பேர்த்தையும் பெரிய தலைவரை கொள்றதுக்கு 550 கோடி தானா அப்படின்னு ஒரு இது வரும். ஆனால் $58 மில்லியன் ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு சரியா தப்பா அப்படின்னா அது அவங்கள சேர்ந்தது. ஆனால் ஒரு அரசு இன்னும் ஒரு நாட்டோட அதிபரை, அப்புறம் தேர்டு இன்னொரு அதாவது அமெரிக்கா நாட்டோட அதிபரை, அப்புறம் இஸ்ரேல் நாட்டோட அதிபர் தலைக்கு விலை வச்சு இப்படி சொல்கிறது இது கரெக்ட் தானா அப்படின்னா அது கரெக்ட் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னோடி யார்? அமெரிக்கா. அவங்க என்ன சொன்னாங்க? முஸ்தபா கமேனியோட இருப்பிடத்தை காட்டி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் அவர் தலைக்கு விலை வச்சாங்க, $10 மில்லியன் தர்றோம் அப்படின்னாங்க. அப்போ அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அது முட்டாத்தனம் இல்லை. அது அவங்க பண்ணுற வேலையை இப்போ அப்படியே திருப்பி வந்து ஈரான் பண்ணுறாங்க. ஈரான் வந்து இது இப்போ புதுசாக பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தஸ்லீமா நஸ்ரீன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், ஒரு லேடி, அவங்க தலைக்கு விலை வச்சாங்க. அவங்கள வந்து போட்டுத்தலனா அது வந்து என்னது ஜிகாத் இல்லை, என்னது அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அவங்கள வந்து போட்டு தள்ளணும், இவங்க வந்து இஸ்லாமுக்கு எதிராக வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சல்மான் ருஷ்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஐ திங்க் சட்டானிக் வெர்சஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுக்கு வந்து அவர் தலையை வந்து அவரை போட்டு தள்ளணும் அப்படின்னா இந்தியாவில் இருந்தார் அவர். ஏன் அவர் சொன்னார் அப்படின்னா அதுக்கு விளக்கம் வர சொன்னாங்க. அவர் வந்து சல்மான் ருஷ்டிங்கிறவர் வந்து முஸ்லீமு. அவர் ஒரிஜினல் பேர் வந்து சுலைமான் ரஷீத். ஆனால் பேரை வந்து ஸ்டைலாக சல்மான் ருஷ்டின்னு வச்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் வந்து முகமது நபியை பற்றியும் குடும்பத்தை பற்றி இதை பற்றி ரொம்ப தரக்குறைவாக எழுதியிருக்கிறாரு. அதனால் அவரோட தலையை வந்து கட் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு இவ்வளோ பரிசு தரஞ்சும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கட்டுமே. 2023 உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு மகாராஜ் சாமியார், ஏதோ ஒரு சாமியார் ஒரு ஆள், அந்த ஆள் வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொன்ன உடனே இவர் உதயநிதி ஸ்டாலினோட தலைக்கு 10 கோடி ரூபா விலை வச்சார். அந்த சாமியாருக்கு ஏன் மற்றவங்களும் எடுபடியா? உனக்கு வீரம் இருந்த தைரியம் இருந்தால் நேராக தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் தான் உதயநிதி இருந்தார், வந்து தலையை வெட்ட வாளோட வர வேண்டியதானே? நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வந்திருக்க வேண்டியதானே? அந்த மாதிரி வந்து தலைக்கு விளை வைக்கிறது புதுசு இல்லை. அப்படி பார்த்தா இவருக்கு வந்து ஒசாமா பின்லாடனுக்கு அவரை வந்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து தலையை கொண்டு வந்தால் அவருக்கு இவ்வளோ பரிசுன்னு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஐரணி என்ன அப்படின்னா, இப்போதைக்கு சிரியாவில் ஆட்சி பண்ணக்கூடிய முகமது அல்-சரா அப்படின்னு இப்போ இருக்க ஆட்சியாளர், அவர் வந்து அல்-காய்தாவோட முக்கியமான கமாண்டர். அவர் தலைக்கு வந்து $25 மில்லியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எது? அமெரிக்கா.
அதுக்கப்புறம் இவரை வந்து அங்கே இருக்கிற ஆட்சியாளரை ரஷ்யாவுக்கு விரட்டி விட்டு இப்போ இவரை கொண்டு வந்து மாநில உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சுட்டு நீ ஏன் நண்பன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அமெரிக்கா வந்து அவனுக்கு தேவை அப்படின்னா அவன் வந்து நண்பன்டா அப்படிம்பாங்க. இல்லை தேவையில்லை, அவனால் வந்து நமக்கு வந்து அவன் பொறுக்கி போய் அப்படி இப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு தலைக்கு விலை வைக்கிறோம், அல்கைதாவாக இருக்கட்டும், ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்பேற்பட்ட தன்னோட சுயநலத்துக்கு தன்னோட இதுக்கு வந்து ஒரு கேவலமான ஆட்டிடியூட், ஒரு கேவலமான நடவடிக்கை. அதில் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறவன் அமெரிக்கா. அவனோட வேட்டை நாய் ஒருத்தர் இருக்கானே அவன் வந்து இஸ்ரேல். அவன் வந்து அவனுக்கு மேலே உள்ளவன். ஏன்னா அமெரிக்காவை ஆட்டி வைக்கிறதே யூதர்கள். ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு 10-12 கம்பெனி அவங்களோட குடும்பம், அந்த கம்பெனி அதுக்காகத்தான் மொத்த அமெரிக்காவை வந்து வாலாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ரீஜனில் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேட்டை நாயை இஸ்ரேலை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கிட்டத்தட்ட நிலைமை வந்து தலைகீழ மாறி வந்துக்கிட்டு இருக்கு. சைனா என்ன சொல்கிறான்னா ட்ரம்ப் வரும்போது உங்கள்கிட்ட வந்து எனர்ஜி வாங்கிக்கிறேன், அது எனர்ஜிங்கிறது நம்ம குரூட் ஆயில் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே ஈரானுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணல, கொஞ்சம் நான் வந்து மத்தியஸ்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செய்தியெல்லாம் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் தேடி பார்த்தா அது இட்டுக்கட்டின செய்தி. அப்படி எதுவுமே கமிட் பண்ணலை சைனா. ஏன்னா அன்றைக்கி நான் வந்து சைனாவை பற்றி சொல்லியிருந்தேன், ஆனால் கமிட் பண்ணலை அப்படின்னு சைனா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 14ஆம் தேதி ட்ரம்ப் வந்து போக 20ஆம் தேதி புட்டின் வர 2 பேருக்கும் அப்படித்தான். எனக்கு நீ அமெரிக்கா அதிபர் என்ன தேடி வா, அப்புறம் தேடி வந்தால் சும்மா சாதாரணம் இல்லை, கூட ஒரு 20 பேர் சிஇஓஸ், அதுவும் எலன் மஸ்காக இருக்கட்டும், அப்புறம் ஆப்பிளோட சிஇஓ இருக்கட்டும், அப்படின்னு எல்லா சிஇஓவும் சேர்ந்து மொத்தமாக 20 பேர் வந்தாங்க. அதில் மற்ற சிஇஓ யாரையுமே வந்து ஜி ஜின்பிங் வந்து சந்திக்கலை. எல்லாம் வந்தாங்க, சாப்பிட வந்தாங்க, உட்காந்தாங்க, பேசினாங்க. அப்புறம் ட்ரம்ப்போட மட்டும் சந்தித்து பேசிவிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரம்ப்பை வரவேற்கிறதுக்கே ஜி ஜின்பிங் போகலை. அந்த மாதிரி இதை வந்து அப்படி சைனா வந்து அப்படி ட்ரீட் பண்ணாங்க. இது அப்படியே வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் சைனா அதிபர் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறது, இப்போ 2 பேரும் மீட் பண்ணுறது, அதை 2ஐயும் கம்பேரிசன் போட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து அமெரிக்காவோட அதிபர் அவர் ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கிறாரு. சைனாவோட அதிபர் வந்து அவர் குனிஞ்சு கையை கொடுக்குறாரு. இப்போ அப்படியே தலைகீழ மாறி இப்போ வந்து எப்படின்னா இவர் ஜி ஜின்பிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாரு, இவர் வந்து ட்ரம்ப் வந்து குனிஞ்சு கையை கொடுக்குறாரு. அப்போ காலம் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில் ட்ரம்ப் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரான்லேருந்து அப்பாஸ் ஆராய்ச்சி போய் எல்லாம் டீட்டெயில் பேசிட்டு வந்தார். எது எப்படியோ ஈரான் வந்து அவங்க இடத்த வந்து அவரோட நிலைமையை வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த நேரத்தில் தான் இவங்க வந்து அந்த 2 பேர் தலைக்கும் $58 மில்லியன் இன்னும் அனௌன்ஸ் பண்ண போகிறதா செய்தி வந்துருச்சு. அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஈரானோட தவறான முடிவாக இருக்கும். அவன் அமெரிக்கா தான் வந்து ஒரு மாதிரி கேனத்தனமாக நீங்கள் $10 மில்லியன் தர்றேன், $25 மில்லியன் தரேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க தலைக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல, நீங்கள் போய் பிடிக்க வேண்டியது தானே. உங்கள்கிட்ட இராணுவம் இருக்குது, கையில் எல்லாமே இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஏன் அவங்க பக்கத்தில் வந்து இஸ்ரேல் இருக்குது, போய் தாக்க வேண்டியது தானே. அதை விட்டு போட்டு யாரோ தாக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் வந்து $58 மில்லியன் வந்து பரிசு கொடுப்பீங்களா? ஸோ அது தவறான முடிவாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கி அந்த மிடில் ஈஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சரியில்லாத ஒரு சூழல் இருக்குது. சவுதி அரேபியா அமெரிக்கா மேலே ஒரு பயங்கரமான காண்டில் இருக்காங்க, யுஏஇ ஈரான் மேலே ஒரு பெரிய காண்டில் இருக்காங்க, இஸ்ரேல் என்எஸ்சி ஏதாவது போட்டு குட்டையை குழப்பி விட்டு சண்டையை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கடந்த ஒரு 4 நாளைக்குள்ளே 6 ட்ரோன் சவுதி அரேபியா மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அதை வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணி ஏர் டிஃபென்ஸை வச்சு அடிச்சிட்டாங்க. அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா ஈராக்லேருந்து வந்திருக்கு. ஈராக்கில் 2 தளத்தை ரகசியமாக 2 தளத்தை வச்சு கையில் வச்சுருக்கிறது யாருன்னா இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியாவில் 2 இடத்துல அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அநேகமாக தெரிஞ்சு ஒரு புனித இடங்களில் கூட அடிச்சிருவாங்களோ. ஏன்னா இப்போ அடுத்து 27ஆம் தேதி 26, 27ஆம் தேதி ஹஜ் பெருநாள் வருது. பக்ரீத் டைமில் ஒருவேளை ரொம்ப பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் கூடுவாங்க அங்கே. அந்த நேரத்தில் ஏதாவது வந்து இவங்க ட்ரோனுக்குன்னு எல்லாத்தையும் விட்டு பிரச்சனை பெருசாக கொண்டு வந்துடுவாங்க, இஸ்ரேல் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக சவுதி அரேபியா அரசு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சரி, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்டேட்டில் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.